Hi friends, welcome to TechIT DBA. இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா how to create MYOPINION poll project using local exam server. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட்டில் போய்ட்டு மை கம்ப்யூட்டர் போயிடலாம். இல்லை சி ட்ரைவில் எக்ஸாம் த ஃபோல்டரில் போயிடலாம். அதில் STDocs உள்ளே போய்ட்டு மை ஒப்பீனியன் ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து error.php, poll.php, reports.php, result.php, userinfo.php, userinfo2.php டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 PHP ஃபைல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம 4 PHP ஃபைல் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். மீதி வந்து இன்டர்னல் ஒர்க் ஆகும். userinfo and userinfo2 வந்து இன்டர்னலாக ஒர்க் ஆகிற PHP ஃபைல் இது. இதெல்லாம் வந்து ஸ்டைல் இந்த கனெக்ஷன் o.php வந்து நம்ம கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட் அதேமாரி என்ன டேட்டாபேஸ் நேம் அதேமாரி என்ன ரூட் அந்த பாஸ்வேர்டு வந்து இடன் விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. இந்த ப்ராஜெக்டோட உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டெமோ செஷனாக பார்க்கலாம். ஸோ இது வந்து இதோடைய டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 4 டேட்டா வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதில் ஏற்கனவே டெமோவில் பண்ணி பார்த்த டேட்டா தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஷோ பண்ணேன். இதான் வந்துட்டு டேட்டாபேஸ் நேம் பார்த்திங்கன்னா போல்ட டேட்டாபேஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கிளைண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஐபி, கிளைண்ட் ஓஎஸ், கிளைண்ட் ப்ரௌசர், கிளைண்ட் டிவைஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி போல்ற டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஐடி ஆட்டோமேட்டிக் ஐடி ஜென்ரேட் ஆகும். அதேமாதிரி கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐபி அட்ரஸ், எந்த சிஸ்டத்தில் கொடுக்குறன்ற ஐபி அட்ரஸ் வந்து அதில் டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ இதான் வந்து என்னுடைய MyOpinion poll.phpன்றது என்னோடய ஹோம் பேஜ். இதான் வந்து poll.phpன்ற ஃபைல். ஸோ இந்த கோட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் இந்த கோட்ஸை நான் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து எப்படின்னா நம்ம வந்துட்டு சிம்பிளாக ஒரு இன்கேஸ் ஒரு காலேஜில் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் நீங்கள் வந்து எது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பிடிச்சிருக்கா, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து மெஸ் பிடிச்சிருக்கா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஒரு 4 லைன்ஸில் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் கோடில் நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். அது நான் கோடை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு டைம் பத்தாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்னும் போது ஹாஸ்டல் இருக்கும், மெஸ் இருக்கும், அதேமாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் அதர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதை லைக் பண்ணுறீங்க, அதான் வந்து என்னுடைய MyOpinion poll இந்த ப்ராஜெக்டோட சிம்பிள் சினாரியோ. ஓகே, இது நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுறதுன்ற டெமோ மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து யூசர் இன்ஃபோ டீட்டெயில் வந்து இருக்குது. அதேமாதிரி யூசர் இன்ஃபோனும் போது நான் வந்து ஒரு சிஸ்டத்தில் மொபைலை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா என்னோடய மொபைலோடைய ஐபி அட்ரஸ் என்ன மொபைல் என்ன சாஃப்ட்வேர் போட்டிருக்கோன்ற டீட்டெயில்கானது அதான் வந்து இந்த கோடில் நான் கொடுத்துருப்பேன். என்ன ஓஎஸ்னு டீட்டெயிலாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகும். என்ன நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணின்றதும் ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி யூசர் info.2php பார்த்தீங்கன்னா இது வந்து கெட் ஐபி அட்ரஸ், என்ன நீங்கள் ஐபி அட்ரஸ் எடுக்கிறீங்கன்றதுக்கான கோடு இது. நெக்ஸ்ட் வந்து reports.php. ஸோ ஆல்ரெடி ரிப்போர்ட் இன் ஒப்பீனியன் போல்டோடைய ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். இதான் வந்து இருக்கும். இதான் வந்து ரிப்போர்ட்ஸ் இன் ஒப்பீனியன் போல். ஓகே, ரன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் எத்தனை பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க, அதேமாதிரி மெஸ் எவ்வளோ பேர் ஓட் போட்டிருக்காங்க, பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எவ்வளோ ஓட் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்க டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி results.php இது வந்து ரிப்போர்ட்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸில் இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வியூ பண்ணி பார்த்துருக்கோம். இதேமாதிரி result.php இதான் வந்து result.php. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு 100% ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு ஓட் நான் லைக் பண்ணுறேன் போது எனக்கு வந்து 25% வரும். அதே மாதிரி டோட்டல் ஓவரால் 100%க்கு வந்து எவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்கான்றதுக்கான சிம்பிள் கோட் தான் இது. பாருங்கள், இப்போ வந்து ஹாஸ்டல் 0 போட்டிருக்காங்க, மெஸ் வந்து 1% போட்டிருக்காங்க, பிளேஸ்மெண்ட் 50% போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 100%க்கு வந்து நம்ம வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கான கோடு தான் வந்து இந்த result.phpயோட மெயின் வேல்யூ அது. ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு லோக்கல் சர்வர், இது வந்து எக்ஸாம் சர்வர் போட்டு தான் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இது வந்து லோக்கல் எக்ஸாம் சர்வரில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதேமாதிரி ஐபி பேஸ் பண்ணி பண்ணலாம், அதேமாதிரி ஒரு மொபைல் வந்து பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்குறது தான். இப்போ இது வந்து error.php. இது நம்ம வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம இண்டிகேஷன் காமிக்கிறது தான் error.phpயோட மெயின் ஒர்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அதுதான் தனியாக கோட் கொடுத்துருவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்து செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணும். அந்த ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகி இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளேல காமி, அதாவது வந்து எரர் அக்கர், சாரி ஹவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு, ஓகே அப்படின்னு சொல்லி காமிக்கும். நெக்ஸ்ட்டு இதான் வந்து மெயின் poll.phpயோட மெயின் பேஜே தான். இப்போது இதான் வந்து ஒப்பீனியன் போல், மை ஒப்பீனியன் போலோட ஒரு சாம்பிள் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஓட் யுவர் காலேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு அது எதில் வேணுமோ கொடுத்துக்கலாம். இது வந்து அதோடைய report.phpயோட ஃபைல் தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஒப்பீனியன் போயிட்டு நான் லைக் பண்ணேன், எனக்கு ஹாஸ்டல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுத்து நான் ப்ளீஸ் சப்மிட் நான் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 20% வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா 100% தான் வரும். ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ ரிசல்ட் பாருங்கள், இதான் என்னோடய ரிசல்ட். டோட்டலாக 5 votes ஆகிருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் 0, மற்றெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போது இந்த எரர் எப்படி நம்ம கொண்டு வரலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம reports.php போட்டுடலாம். இப்போ நான் ஹாஸ்டல் கொடுத்தேன் இல்லையா, இப்போ பாருங்கள் ஹாஸ்டல் வந்து 1 vote வந்து நம்ம இதாகிருக்கு பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஹாஸ்டல் நான் கொடுத்தனால இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் வந்து எனக்கு ஏதோ ஒன்று நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருக்க சொல்லி நான் ஒப்பீனியன் போல் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சு சாரி யூ ஹவ் ஆல்ரெடி போல்ட் யுவர் ஓட்ஸ் வித்தின் பிலோ க்ரெடென்ஷியல். என்னென்ன கொடுத்துருக்கேன், என்னோடய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா Windows 7 மிஷினில் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி ப்ரௌசர் வந்து க்ரோம், கம்ப்யூட்டர் டிவைஸ் வந்து கம்ப்யூட்டர், இது வந்து லோக்கல் ஐபி அட்ரஸ்லாம் வந்து இந்த ஓட் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அது காமிக்கும். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ண விடாது. இதை வந்து மை ஒப்பீனியன் போலோட ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்டே. ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம localhost :90 myopinion/poll.php வச்சு நம்ம பண்ணோம். இப்போது இந்த மெஷினில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய மொபைலில் வந்து நான் வந்து அதுக்கு ஒரு நெட் கனெக்ஷன் கொடுக்குறேன் இப்போது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வர் தான் ஒர்க் ஆகும், நாட் ஒர்க் ஃபார் இன்டர்நெட் சர்வர். ஓகே, ஸோ இன்டர்நெட் சர்வரில் ஒர்க் ஆகாது, நம்ம லோக்கல் சர்வருக்குள்ளே தான் வந்து நம்ம ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நெட் கனெக்ஷன் ஆகிடுச்சு. இதோட ஐபி அட்ரஸ் மட்டும் நான் செக் பண்ணிடுறேன். இப்போது கமெண்ட் பாயிண்ட்குள்ளே போய்ட்டு ஐபி கான்ஃபிக் கொடுக்குறேன். இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.43.206. ஓகே, ஸோ அதை மட்டும் நான் முன்னாடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிடுறேன். .43.206. ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ என்டர் பண்ணிடலாம். அப்படி காப்பி பண்ணிக்கலாம் அதை. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏன் அது மாதிரி கொடுத்துருக்கேன் கோட் இப்படி வருது அப்படின்னா, இல்லை ஸ்டைல் ஸ்ட்ரீட் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா சில நம்மளுடைய மொபைலில் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்டு இமேஜஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் அந்த ஸ்டைல்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா அதை எடுத்து என்னோடய கோடில் இப்போ நான் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ மற்ற result.php அண்ட் report.php முன்னாடி வந்து அந்த ஐபிஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிடுறேன். இப்போது ஓகே, ஸோ எல்லாமே ஐபியெல்லாம் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க, அதான் இம்பார்ட்டன்ட். ஐபி மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே வராது. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து மொபைலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் சிம்பிள் கோட் மாதிரி கொடுத்துருந்தேன். இன்கேஸ் உங்களோட மொபைல் வந்து நல்லா உங்களுக்கு இதுவாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது கான்ஃபிகரேஷன்லாம் நல்லா லேட்டஸ்ட் மொபைலாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டைல் டாட் அந்த ஃபைல்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து அந்த இதில் PHP ஃபைலோட ஆட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து ஐபி அட்ரஸ்லாம் போட்டுடலாம். இப்போது ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி result.php வந்து நமக்கு கரெக்டாக வரல. ஸோ டியூ டு அந்த இமேஜ் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்டைல் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, error.php ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இது வந்து இது சிஸ்டம் ஓரியன்ட் ஃபைல்ஸ், ஸோ நோ இஷ்யூ.
அதே மாதிரி reports.php வந்து நமக்கு வந்து ஃபாலோ இருக்காது. ஓகே, ஸோ ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக தான் வருது. ஓகே, ஸோ home.php அண்ட் ஓகே poll.php அண்ட் success.php. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கோட் பார்த்துடலாம். இப்போது அதில் கனெக்ஷன்ஸில் ஸ்டைல் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் ஒன்று இருக்கும். அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். எங்கன்னா நம்ம PHP ஃபைல் இருக்குல்லையா, அதுலேயே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அது. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் எடுத்துக்கும். எஸ், எடுத்துக்கிச்சா? ஓகே, ஸோ அதேமாதிரி poll.php எடுத்துருச்சு. result.php வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, result.php ரன் பண்ண. ஓகே, இப்போ அதுவும் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் poll.phpல வித் ஐபி அட்ரஸோடு நான் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி reports.php பார்க்கலாம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 0ல் இருக்குது. ஓகே, இப்போது இது வந்து 0ல் இருக்குது. எஸ் இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன ஒப்பீனியன் போல் நான் கொடுக்குறேன். என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் அதே result.php ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டோட்டல் வேர்ட்ஸ் வந்து 6 வேர்ட்ஸ் வந்துடும். இப்போ நான் report.php பாருங்கள். இப்போ அதேமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 1ன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும். மறுபடியும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நமக்கு வந்து எரர் வந்து அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மொபைலில் வந்து எப்படி கொடுக்கலான்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஓகே, மொபைலில் வந்து ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். அதோடைய க்ரோம் ப்ரௌசரில் நான் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மறுபடியும் நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட விஷயம் இது வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2ன்னு சொல்லி காமிக்குது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் பார்ப்போம். அதே மாதிரி நான் வந்து ஒப்பீனியன் போலில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறேன். இப்போ நான் reports.php வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுற. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 2ன்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு திருப்பி அதே சேம் மறுபடியும் வந்துட்டு நான் வந்து மொபைல் ஃபோனில் வந்து நான் கொடுக்குறேன். சேம் லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த 190.160.43.206 வந்துட்டு லோக்கல் ஐபி அட்ரஸ் தான். இது மொபைலையும் கனெக்ட் ஆகிருக்கு, மிஷினும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஐபி அட்ரஸ் மூலிமா நான் மறுபடியும் வந்துட்டு நான் என்னோடய மொபைல் மூலிமா வந்து நான் ஒப்பீனியன் போல் கொடுக்குறேன். ஸோ இதோ ஒரு இந்த ஏதாவது நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் கொடுத்தேன்னா இப்போ வந்து எரர் வந்து அக்கர் ஆகும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் வந்திருக்கும். அதில் வந்து உங்களோட மொபைல் டீட்டெயில் வந்து டிஸ்பிளேல காமிச்சு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் reports.php வந்துட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1 இருந்தது, இப்போ 2ஆக மாறி இருக்கும். இப்போ success.php பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாறி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 வேர்ட்ஸ் வந்து இருந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். நம்ம ரிப்போர்ட்ஸில் பார்த்தாலும் அதே 2 வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2ன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆயிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டேட்டாபேஸில் போயிடலாம். டேட்டாபேஸில் போனீங்கன்னா கூட இப்போ வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஐபி அட்ரஸ் அதேமாதிரி மொபைலில் கொடுத்தது 43.1 அண்ட் 43.206 வந்துட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கா? ஓகே, சூப்பர். அதே மாதிரி அதோடைய ப்ரௌசர் என்ன நம்ம கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம், நீங்கள் சிஸ்டத்தில் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வரும், மொபைல் வந்து மொபைல் கொடுத்துட்டு வரும். தனியாக ப்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி க்ரோம் வந்திருக்கும். அதேமாதிரி ப்ரௌசர் ஆண்ட்ராய்டு ப்ரௌசர் சொல்லி தனியாக வந்திருக்கும். அதோட ஐபி அட்ரஸும் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கா? ஐபி அட்ரஸ் நீங்கள் எதில் வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ 7 வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து உங்களுடைய டேட்டாபேஸ்லேயே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓகே, இப்போது இதை வந்து நான் பிரிண்ட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுமாதிரி இப்போ Ctrl+P மட்டும் கொடுத்துருங்க. Ctrl+P கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ஸ் டீட்டெயில் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கூட நம்ம காப்பி பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ப்ளேஸ்மெண்ட் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் வந்து நிறையா இருக்கும். அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் வந்துட்டு அது சேவர்ஸ் கொடுத்து பிடிஎஃபாக கொடுத்து உங்கள் டெஸ்க்டாப் ஃபைல் வந்து சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சேவ் பண்ணதை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம் அது. ஓகே, இந்த போல் டாட் டேட்டா பிஹெச்பி ஃபைல் இருக்குல்லையே, அந்த போல் டாட் டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஓகே, இந்த போல் டாட் டேட்டா பேஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி டேட்டா பேஸை வந்து நம்ம தனியாக வந்து சேவ் பண்ணி வைக்கலாம், அது இந்த டேட்டா பேஸோட பேக்கப் வந்து நம்ம எப்படி எடுக்கலான்றது இப்போ பார்க்கலாம். இந்த போல் டாட் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவர்ஸ் டைப் வந்து எஸ்கியூஎல் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்கியூஎல் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோல்டர் பிஹெச்பி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வித் நோட் பேட் ++ கொடுத்திங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் ஃபைல் வந்து அதில் இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ பண்ணோம் இல்லையா, மொபைல் அண்டு சிஸ்டம் ஓரியண்டாக, அதேமாதிரி லோக்கல், அதே மாதிரி ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற இந்த ஒப்பீனியன் போல் அதோடைய டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பேக்கப்பாக கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இருக்கா, இப்போ நம்ம ரீசெண்டாக போட்டிருக்கான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா டேட்டா வந்து அதிலே வந்துடும். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் அந்த பேக்கப் எடுத்துருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட கோடு உங்களுக்கு வேணும்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.